ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜோனஸ். ஸோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரான் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியே வரிசையாக நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். முக்கியமாக ப்ரான் நம்ம வாங்குகிற இடத்துலையே சொல்லிட்டிங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு அப்படியே வச்சிடலாம். அப்படியே அடுத்தடுத்த தேவையான பொருள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, இப்படியான இருக்கிற வெங்காயம், வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைக்கேற்ற கொத்தமல்லி, தேவைக்கேற்ற செக்கு நல்லெண்ணெய். நான் சிம்பிளாக கிரேவி நல்லா இருக்கிறது தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். வெங்காயம் நல்லா சுருண்டு வந்தோடனே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அல்வா மாதிரி சட்டிலேயே ஒட்டாமல் எண்ணெய் தனியாக வருங்க. அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு தேவையான தக்காளி அண்ட் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். தென் தேவைக்கான உப்பு அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டி ஆயில் மேலே வரும்போது